அதிசய தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்த ஆதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மீனி கணபதியே நித்த கட்டுரையே மங்களை செங்கலை சம்முலையாள் மலையாள் வருண சங்களை செங்கை சகலகலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களி நீலிசையாள் வெளியாள் பசும் பெண் கொடியே கொடியே இளம்பந்தி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மலையின் பரிமளமே பனிமாள் இமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியே நிறந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன் மனத்தில் கோலம் அல்லாதவர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் களியே அழியன் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிகலகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரின் பத்ம பாதம் பணிந்த பின்னே தெரிந்து அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகிற்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமன்றே துவனே. அபிராமி பட்டர் அம்பிகையினுடைய அழகு நயங்களை எல்லாம், அவருடைய வடிவம், அவருடைய ஆற்றல், அவருடைய கருணை, இவைகளை பற்றியெல்லாம் ஒவ்வொரு பாடலிலும் தனித்தனியாக ஆங்காங்கே சொல்லி வருகிறார். 20 பாடல்களிலும் நம்ம அதை பார்த்தோம். உதிக்கின்ற செங்கதிர் என்று காலையிலே தோன்றுகின்ற சூரியன் போலவும், மாதுளம் பழத்தினுடைய பூவி போலவும், அவள் நெற்றியிலே அணிகின்ற செந்தூரம் போன்றவும் சிவந்த வண்ணம் உடையவள் என்று முதல் பாடலிலே தொடங்கி அவருடைய திருவடியை தன் தலைமையிலே வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை இசைத்து, காலன் வந்து தன்னை ஆட்கொள்கின்ற போது தனது கடைசி நேரத்தில் இறைவரும் அம்பிகையுமாக இருவரும் வந்து காட்சி கொடுத்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும், ஸ்ரீ சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த 9 கோணங்களுக்கு உள்ளே பிந்து ஸ்தானத்திலே அமர்ந்து வழிபடுகின்ற அடியார்களுக்கு அவர்கள் கோருகின்ற அனைத்தையும் தரக்கூடியவளும் முக்தியை அளிக்கக்கூடியவளுமான அம்பிகையை சிறப்பை சொல்லி, அவள் பூரணமானவள் என்கின்ற செய்தியை சொன்னார். 20 பாடல் வரைக்கும் நம்ம வந்த இந்த செய்திகளை பார்த்தோம். 21வது பாடலில் மங்களை செங்கலசம் முளையால் மலையால் வருண சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும்பெண் கொடியே என்று அம்பிகையை வர்ணிக்கிறார். அம்பிகையினுடைய தன்மையை இங்கே வர்ணிக்கிறார். பசும்பெண் கொடியே, பசும்பெண் கொடியன்னா பச்சை நிறம் உடையவள். கொடி என்பது மென்மையானவள், அவளுடைய மேனி மென்மையானது. கொடி போன்ற இடுப்பினை உடையவள், மென்மையானவள் என்பது இங்கே பொருள். அப்படி மென்மையானவள் எப்படி இருக்கிறாள்? மங்களை,
மங்களை அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் மங்களமானவள் அப்படின்னு சொல்றது. அம்பிகை எப்பொழுதும் மங்களமாக நித்திய சுமங்கலியாக இருக்கக்கூடியவர். இந்த வடமொழியில் சுவாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாசினி அப்படின்னு சொன்னால் நிரந்தரமான மங்களமானவள். அம்பிகை சுவாமிக்கு நித்திய கல்யாண சுந்தரர்னு பேர். அம்பிகை நித்திய கல்யாண சுந்தரி. தினந்தோறும் அவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. அப்போது சுமங்கலியாக இருக்கக்கூடியவள். அந்த சுமங்கலிகளுக்கு உள்ள அடையாளம் என்ன அப்படிங்கும்போது 5 பொருள்கள் அந்த சுமங்கலியாக இருப்பதற்கான அடையாளங்களாக பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டியது. இந்த 5ம் இல்லாமல் பெண்கள் இருக்கக்கூடாது. திருமணமான பெண்களுக்கு இந்த 5ம் வேண்டும் என்பது இது மங்கள பொருள்கள் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது நெற்றியிலே திலகம், மார்பிலே தாலி, காலிலே மெட்டி, காதுகளிலே தோடுகள், கைகளிலே வளையல்கள். இந்த 5ம் பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டிய மங்கள பொருள்கள். இந்த 5ம் இல்லாமல் பெண்கள் இருக்கக்கூடாது. இதை அம்பிகை பூர்ணமாக அணிந்திருக்கிறாள் என்பதை இந்த பாடலில் சொல்கிறாரு. அதனாலே அவளுக்கு பெயர் மங்களை, மங்களமானவள். சுவாசினி, நித்திய சுவாசி, நித்திய சுந்தர கல்யாண சுந்தரி என்பது அவளுக்கு பெயர். செங்கலசம் முளையாள். இந்த புத்தகத்தில் செங்கலைங்கிற மாதிரி போட்டிருக்கு. யார்கிட்டையும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லைங்கிறத எடுத்துட்டு செங்கலை அப்படின்னு, கலசம் அப்படிங்கிறது. அம்பிகையுடைய மார்பு குடத்தை போன்று கலசத்தை போன்று இருக்கக்கூடியதாம் அந்த மார்பு. அந்த மார்பை நம்ம முன்னாடியே ஏற்கனவே பார்த்தோம். அவருடைய மார்பு என்பது பரஞானமும் அபரஞானமும். நாம் இவருடைய திருஞான சம்பந்தருக்கு அவள் பால் கொடுத்தாள் அப்படிங்கும்போது அது மார்பிலிருந்து சுரந்த பால் இல்லை. அந்த பால் பரஞானம் அபரஞானம் என்ற 2 ஞானத்தையும் தரக்கூடியது அவருடைய மார்புகள். அதே இங்கே செங்கலசம் முளையாள். அப்படி குடம் போன்ற மார்பகங்களை உடையவள். மலையாள். அம்பிகைக்கு மலைமகள் என்ற பெயர் உண்டு. கலைமகள், அலைமகள், மலைமகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மலைமகள் என்பது பர்வதராஜனுக்கு புத்திரியாக பிறந்து பார்வதி என்ற பெயரோடு இமயமலையிலே அவள் தவம் செய்தாள். பர்வதராஜனுக்கு புத்திரியாக பிறந்ததினாலே அவள் பார்வதி என்ற பெயர் அம்பிகைக்கு உண்டு. அதனாலே அவள் மலைமகள் ஆனாள். மலைகளுக்கெல்லாம் அரசனாகிய இமயமலை அரசனுக்கு மகளாக பிறந்தவள் என்பது. வருணச்சங்கலை செங்கை. இந்த வருணச்சங்கலைங்கிறது கடலிலே தோன்றுகின்ற அந்த சங்குகள், வெண்மையான சங்குகள் இருக்கு இல்லையா, அதை கைகளிலே வளையலாக அணிந்திருப்பவள் வருண சங்கலை. வருண என்பது கடல். அந்த வெண்மையான சங்குகளை வளையல்களாக ஆக்கி சங்கலை தன் கையிலே அணிந்திருக்கக்கூடிய செங்கை, சிவந்த கைகளை உடையவள். சகல கலாமையில் 64 கலைகளுக்கும் அவளே அதிதேவதை. 64 கலைகளையும் அறிந்தவள். அதனால அவள் சகல கலாமயில் அவள். தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையூன் புடையாள். இது ஒரே இதாக நம்ம சேர்த்து பார்க்கணும். தாவு கங்கை, கங்கையை, இந்த கங்கை எப்படி இருக்கும்னா பொங்கு அலை, பிரவாகமாக பொங்குகின்ற கங்கை. இது நமக்கு தெரியும். காசி இந்த மாதிரி வட மாநிலங்களுக்கு காசிக்கு சென்றவர்கள், அயோத்தி இந்த மாதிரி சென்றவர்களுக்கு தெரியும் கங்கை எவ்வளவு வேகமாக பாய்ந்து வருகிறதுங்கிறது அங்கே பார்த்தா தெரியும். மிகுந்த பிரவாகமாக வேகமாக ஓடி இருக்கணும் பூமியில் வருகின்ற பொழுது. ஆகாயத்திலிருந்து சிவபெருமானுடைய சடையிலே அவள் இறங்கும் பொழுது எவ்வளவு வேகமாக இன்னும் இறங்கியிருப்பாள். கங்கை ஆகாயத்தில் இருந்த நதி. பகீரதன் என்றவனுக்காகத்தான் அவள் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வருகிறாள். பகீரதன் என்பவனுடைய முன்னோர்கள் சகரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சாபத்தினாலே 3000 பேர் இறந்து போகிறார்கள். அவர்களுக்கு நற்கதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கங்கை நீர் அவர்கள் மீது, அந்த சாம்பலின் மீது பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக அந்த வம்சத்திலே பின்னாலே வந்த பகீரதன் என்ற மன்னன் அந்த கங்கை, ஆகாயத்தில் இருக்கும் கங்கை பூமிக்கு வர வேண்டும், அந்த சாம்பலின் மீது பட வேண்டும் என்பதற்காக
தவம் செய்கிறான். ஒரு 1000 வருஷம் தவம் பண்ணுறான் கங்கையை நோக்கி. கங்காதேவி பிரத்யட்சமாகி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. அது மாதிரி நீங்கள் பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது கங்கை சொல்லுகிறாள், நான் பூமிக்கு வரேன், ஆனால் நான் ஆகாயத்திலேருந்து வருகின்ற போது வேகமாக வருவேன். பூமியில் நான் பாயும்போது பூமியே பிளந்து போகும், அவ்வளோ வேகத்தில் நான் வருவேன். அதனால் என்னுடைய வேகத்தை தாங்கி கொள்ளக்கூடியவர்கள் யார்? அந்த மாதிரி யாரும் தாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் மேலேருந்து கீழே வரேன் அப்படின்னு கங்கை சொல்லுகிறார். உடனே பகீரதன் ஒரு 1000 வருஷம் பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணுகிறான். பிரம்மா என்னன்னு கேட்குறாரு. அது மாதிரி கங்கை வரேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்கள தாங்கி பூமியில் அமைதியாக பூமியில் விடணும், இல்லைன்னா அந்த ஃபோர்ஸ் அந்த வேகத்தில் பூமி பிளந்து போகும் அப்படிங்கிறத சொல்கிறான். இப்போ பிரம்மா சொல்கிறாரு, அப்பா அவ்வளவு சக்தி எனக்கு இல்லை, எனக்கு வேறு வேலைகள் இருக்குது, அதனால சிவபெருமான கேளு, சிவன் தான் அது செய்யலாம், வேறு யாராலையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, சிவன்கிட்ட கேளு அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். அப்புறம் ஒரு 1000 வருஷம் சிவனை நோக்கி தவம் செய்கிறான். சிவபெருமான் தோன்றி என்னங்கிறாரு, இந்த மாதிரி கங்கை சொல்லியிருக்கா, அதனால் கங்கையை வாங்கி நீங்கள் மெதுவாக கீழே பூமியில் இறக்கி விடணும், எங்களுடைய முன்னோர்கள் முக்தி அடையணும் அப்படிங்கிறார். சரி, சிவபெருமான் சொல்கிறார், சரி இதை இறங்க சொல்லு, நான் தாங்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வேகமாக கங்கை ஆகாயத்திலிருந்து பூமிக்கு இறங்குகிறார். அந்த இறங்குகின்ற கங்கையை தன் சடாபாரத்திலேயே தன்னுடைய திருச்சடை முடியிலேயே அவர் தாங்கி கொண்டாராம். அப்படி தாங்கி கொண்டது எவ்வளவுதுன்னா, ஒரு சடையிலேயே அவருடைய அந்த வேகம் அந்த கங்கை முழுவதும் அடங்கி போச்சான். சடையில் அடக்கியாச்சு. இப்போ பகீரதன் மறுபடியும் பார்த்தா பூமிக்கு வரல, சிவபெருமானுடைய சடையில் அப்படியே அவள் தங்கி அடங்கி நின்றுட்டான். அப்புறம் மீண்டும் பகீரதன் தவம் பண்ணி சிவபெருமானை வேண்ட ஒரு பிரியை மட்டும் தன்னுடைய சடாமுடியிலிருந்து ஒரு பிரியை எடுத்து விட்டார். கங்கை பூமியில் இறங்கினாள். அப்புறம் ஓடி வரும்போது ஜன்னு மகரிஷி என்பவருடைய ஆசிரமத்தில் அந்த ஆசிரமம் இதாகி போச்சு, அந்த தண்ணி வேகத்தில் இடுபட்டு போச்சான். அந்த ஜன்னு மகரிஷி என்ன பண்ணார், அந்த தண்ணியை அப்படியே வாங்கி குடிச்சிட்டாராம். கங்கை தண்ணியை தானே அப்படியே குடிச்சிட்டார். மறுபடியும் பகீரதன் போய் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி கங்கை வரணும், எங்கள் முன்னோர்களை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது அவர் தன் காது வழியாக அந்த கங்கையை வெளியில் விட்டாராம். அதனால கங்கைக்கு ஜன்னு மகரிஷியின் காதிலேருந்து வந்ததுனால ஜான்விங்கிறத ஒரு பெயர் உண்டு கங்கைக்கு. அப்படி ஓடி வருகின்ற கங்கை தான் இன்றைக்கு நம்ம வடநாட்டில் நம்ம பார்க்கின்ற இமயமலையில் உற்பத்தியாகி வருகின்ற கங்கைங்கிறது. இப்போ இந்த கங்கையை தான் சிவபெருமான் தன்னுடைய சடையிலே அடக்கி இருக்கிறார் என்பதை தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடியும், அவருடைய சடாமுடியிலே தங்குகின்ற ஆர்ப்பரித்து அலைகளாக பிரவாகிக்கின்ற அந்த கங்கை அவன் புரிசடையோன் சிவபெருமானுடைய திருமுடியில் தங்கி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு புடையால்னா ஒரு பக்கமாக இருக்கக்கூடியவர். நமக்கு தெரியும் சிவபெருமானுடைய இடது பாகத்தை அம்பிகை பெற்றிருக்கிறான்னு. அந்த மாதிரி புடையால் உடையால் பிங்களைன்னு சொன்னால் பொன் நிறமாக உள்ளவள் என்பது பொருள். நீலி என்பது காளிக்கு ஒரு பெயர் நீலிங்கிறது, ஆனால் இங்கே கரிய நிறத்தனவள். செய்யாள் என்பது லக்ஷ்மிக்கு உள்ள பெயர், ஆனால் இங்கே செய்யாள் என்பது சிவந்த நிறமுடையவள். வெளியாள் அப்படிங்கிறது எல்லா வெளிகளையும் கலந்து நிற்கக்கூடிய ஞான சொரூபி என்பது பொருள், ஆனால் இங்கே வெள்ளை நிறம். உடையாள் பிங்களை பொன்னிறமானவள், நீலி கரிய நிறமானவள், செய்யாள் சிவந்த நிறமானவள், வெளியால் வெள்ளை நிறமானவள். அவள் எப்படி இருக்கிறாள், பசும் பெண் கொடியாக பச்சை நிறமுள்ள கொடியாக இருக்கிறார் என்று அம்பிகையுடைய இந்த அழகை அபிராமி பட்டர் சொல்லுகிறார். இதற்கு அடுத்த பாடலில் வருகின்ற போது கொடியே, முன் பாடலில் பசும் பெண் கொடியே என்று முடித்தார். அதனால அந்தாதி மரபுப்படி கொடியே என்பது அடுத்த பாடலில் தொடங்குகிறார். கொடியே இள வஞ்சி கொம்பே எனக்கு வம்பே வழுத்த படியே, மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே, பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே, அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் ஆண்டு கொள்ளே.
இது அவருடைய வேண்டுதல். ஒரு அற்புதமான பாடல். நம்முடைய வழிபாட்டின் போது இந்த பாடலை பாடி அம்பிகையை வேண்டிக் கொள்வது என்பது ஒரு சிறப்பாக இருக்கும். கொடியே, ஏற்கனவே முன் பாடலில் சொன்னார் பசும் பெண் கொடியேன்னு. அதைத்தான் இங்கே மீண்டும் கொடி போன்று மென்மையானவள், இளமையானவள், இளவஞ்சி கொம்பே. கொடி என்பது ஒரு கம்பை சார்ந்து தான் இருக்கும். தனியாக கொடி கீழே இருந்ததுனாக்கா அது பழுதுபட்டு போகும். அதனால் தொடர்ந்து வளர இயலாது. கொடி வளரணுன்னாக்கா நம்ம வீடுகள்லாம் பார்த்துருப்போம், இந்த முல்லை கொடி போடுவது, இந்த மாதிரி புடலை, அவரை, இந்த மாதிரி கொடிகள் போடும்போது கம்புகளை நட்டு ஒரு பந்தல் மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போது அந்த கம்புகளை சுற்றி அந்த கொடிகள் வளரும். இந்த மாதிரி இங்கே கொடியே இளவஞ்சி கொம்பேங்கும்போது அவள் கொடியாக இருக்கிறார். சிவபெருமான் என்ற கொம்பிலே சுற்றுகின்ற கொடியாக இருக்கிறார். இளவஞ்சி கொம்பேங்கும்போது அந்த கொடி சுற்றுகின்ற கொம்பு யாருன்னு சொன்னால் அம்பிகையை வணங்குகின்ற அடியார்களுக்கு, பக்தர்களுக்கு அவள் கொம்பாகவும் இருக்கிறாள். சிவபெருமானை சார்ந்த கொடியாக இருக்கிறாள். இங்கே அடியார்களுக்கு அவர்கள் சாருகின்ற கொம்பாகவும் இருக்கிறாள். எனக்கு வம்பே பழுத்தபடியே, இங்கே வம்பு பழுத்தன்னு சொன்னாக்கா தனக்கு எந்த தகுதியும் இல்லாத, மணிவாசக பெருமான் சொல்லுவது போல நாயினும் கடைப்பட்டவன் என்று சொல்லுகின்ற அந்த நிலையில் எந்த விதமான தகுதியும் இல்லாத என்னை நீ கனி போன்று ஆண்டு கொண்டாய், எனக்கு வம்பே பழுத்தபடியே. பிரமன் முதலாய பேவரை பெற்ற பனிமால் இமய பிடியே. அதை நம்ம முன்பாடல். மறையின் பரிமளமேங்கும்போது வேதத்தில் நம்ம முன்னாடியே பார்த்தோம், வேதத்தின் உச்சியாகவும் வேதத்தின் அடியாகவும் இருக்கக்கூடியவள். இப்போ வேதமே அவள் தான். மறையின் பரிமளமே, மிகுந்த வாசனை மிக்க வேதங்களினுடைய பொருளாக இருக்கக்கூடியவள். பனிமால் இமயப்பிடியே, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த இமயமலையிலே இருக்கக்கூடிய பிடின்னு சொன்னால் பெண் யானைக்கு பிடின்னு பேர், ஆண் யானைக்கு களிறு என்பது பெயர். இங்கே பிடியேன்னு சொல்கிறார். அது மாதிரி இமயமலையிலே பனி சூழ்ந்த அந்த மலைகளே இருக்கக்கூடிய பெண் யானை. இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம மலையரசனுக்கு மகள் அப்படிங்கிறது தான். பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே. அம்பிகைக்கு உள்ள சிறப்பு, அவள் யாரை பெற்றிருக்கிறாள்? அவளை அம்மானு கூப்பிடுறோம். அம்மே அப்படிங்கிறது அம்மா என்பதனுடைய வார்த்தை தான். அம்மாங்கிறத அம்மே என்று செய்யுள் இலக்கணத்தில் வருது. இவள் யாரை பெற்றிருக்கிறாள்? அம்மானாக்கா அவளுக்கு அவளுடைய குழந்தைகள் யார்? அவள் யாரை பெற்றிருக்கிறாள்னா பிரமன் முதலாய தேவரை, பிரம்மாலேருந்து அனைத்து தேவர்களும். இங்கே தேவர்கள்னு சொல்கிறாங்க, ஆனால் தேவர்கள் மட்டுமல்ல, இந்த 14 உலகங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் பெற்றவள் அவள் தான். அதனால பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அப்படிங்கும்போது இதில் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமா வரும். பிரம்ம கீட ஜனனி அப்படின்னு அம்பிகைக்கு ஒரு பெயர் அதில் சொல்லப்படும். பிரம்ம கீட ஜனனி. ஜனனி அப்படின்னா ஜனனம் என்பது பிறப்பு, ஜனனி என்பவள் பிறப்பிப்பவள். எதை பிறப்பிக்கிறாளோ அவள் ஜனனி. பிரம்ம கீட, கீட்டம்னா புழுன்னு அர்த்தம். பிரம்மன் இங்கு எதையெல்லாம் அவள் பிறப்பிக்கிறாள், எதையெல்லாம் அவள் பெற்றிருக்கிறாள்னா பிரம்மாலேந்து பிறவிகள்லேயே மிக ஈனமான பிறவி, சாக்கடையிலே நிகழ்கின்ற ஒரு புழு. அதுவும் ஒரு உயிர் தான். அந்த புழு முதற்கொண்டு எல்லாரையும் படைக்கின்ற, எல்லோரையும் காக்கின்ற அந்த பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவரையும் பெற்றவள் அவள். அதனால அவளுக்கு பிரம்ம கீட ஜனனி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும். அதைத்தான் இங்கே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே என்று சொல்லுகிறார். பிரார்த்தனை, அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் ஆண்டு கொள்ளு. இதை நம்ம பார்க்கிறோம். நம்ம அருளாளர்கள் எல்லாருமே
இந்த பிறவி என்பது இனிமேல் வேண்டாம் என்பதைத்தான் தங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறார்கள். பிறவாமை வேண்டும். நம்ம காரைக்கால் அம்மையார் வரலாற்றில் நம்ம அதை பார்த்தோம். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் பாடுவதை கேட்கிறோம். அதே மாதிரி சுந்தரர் பெருமான் உன்னை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே அப்படின்னு சுந்தரர் பெருமான் வேண்டுவதை பார்க்கிறோம். மற்ற அடியார்கள் அருணகிரிநாதர் மற்ற எல்லோருமே பிறவாமல் இருக்க வேண்டும் என்பது தான் தங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறார்கள். அதை இங்கே இவரும் சொல்கிறார், இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டுகொள்ள. பிறப்பு வந்தால் இறப்பு வரும், இறப்பு வந்தால் பிறப்பு வரும். அதனால் பிறவாமலேயே இருக்கணும் அப்படிங்கிறத இவர் வேண்டுகோளாக வைக்கிறார். கொல்லேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது, இதை கொஞ்சம் பிரித்து படிக்கணும். அல்லாத அன்பர்னு புத்தகத்தில் வருது. கொல்லேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தனுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கலிக்கும் களியே அழிய என் கண்மணியே. இதுவும் அம்பிகை இடத்துல ஒரு பிரார்த்தனையாக சொல்லுகிறார். அழிய என் கண்மணியே, என் கண்ணிலே இருக்கக்கூடிய கண்மணி போன்று, கண்மணி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமானவள் அம்பிகை. அதை சொல்லுகிறார். அழிய என் கண்மணியே, நான் என்ன செய்ய மாட்டேன், கொல்லேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது. ஒரு அடியார்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு செய்தி சொல்லுகிறார். கொல்லேன் மனத்தில், நான் என்னுடைய மனசில் நின் கோலம் அல்லாது, உன்னுடைய கோலம்னாக்கா அந்த வடிவம், திருமேனியினுடைய அழகு, அந்த வடிவத்தை மட்டும்தான் கொள்ளுவேன். என் மனசில் உன்னைத்தான் தியானிப்பேன், உன்னுடைய திருவுருவை தான் தியானிப்பேன். என்ன வடிவங்கிறது முன்னாடியே பார்த்தோம், 2வது பாடலில் பார்த்தோம். பாசாங்குசமும் கொண்ட கரும்பு வில்லும் பஞ்சபானமும் கொண்ட அந்த வடிவத்தை தான் வணங்குவேன். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார். நின் மனத்தில் நின் கோலம் அல்லாது, உன்னுடைய அந்த கோலத்தை தவிர, அபிராமி என்ற கோலத்தை தவிர, அந்த திருமேனியை தவிர வேறொரு தெய்வத்தினுடைய திருமேனி கோலத்தை நான் என் மனதிலே நினைக்க மாட்டேன். இதுதான் அடியார்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு இது. நம்ம எந்த ஒரு ஏதேனும் ஒரு கடவுள் மீது நமக்கு விருப்பம் ஏற்பட்டது, நம்முடைய மனதிலே அதற்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டதென்றால் அந்த கடவுளுடைய வடிவத்தை மட்டும்தான் நம்ம தியானம் செய்யணும். எல்லாத்தையும் செய்கிறதுன்னு இல்லை. இப்போ பொதுவாக இப்போ உலக வழக்கில் என்ன ஆகி போச்சுன்னா, புரட்டாசி மாதம்னா ஒன்று திருப்பதிக்கு பண்ணுறது, ஆவணி மாதம்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு போகிறது, கார்த்திகை மாதம்னா சபரிமலைக்கு போகிறது, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மாறி மாறி இது பண்ணாங்க. இது வழிபாட்டில் ஒரு வழிபாட்டுக்கு குறைவானது. இதை எப்படி சொல்லுகிறார்கள்னு சொன்னால், வழிபாடு எப்படி இருக்கணும்னா, கணவனுக்கு அடங்கிய கற்புடைய மனைவி மாதிரி அடியார்கள் இருக்கணுமா. அப்போது ஒரு இறைவன், அந்த இறைவனை தவிர வேறு இதுகளை வணங்கக்கூடாது. அப்போது மனதில் தியானம் செய்வது, எந்த வடிவத்தை நாம் விரும்புகிறோமோ, எந்த கடவுளை நாம் விரும்புகிறோமோ அவருடைய வடிவத்தை மட்டும்தான் நம்முடைய தியானத்திலையும் செய்யணும். வேறு தெய்வங்களை எல்லாம் மாற்றி மாற்றி இந்த தெய்வத்தை 10 நாளைக்கு பண்ணுறது, அந்த தெய்வத்தை 10 நாளைக்கு உள்ளது, ஒரு சீசனில் இந்த தெய்வத்தை கும்பிடுறது, அந்த தெய்வத்தை கும்பிடுறது, அது கூடாது என்பது வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நியதி. அதை இங்கே சொல்லுகிறார். கொல்லேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது, வேற எந்த ஒரு சாமியுடைய வடிவமோ நாமமோ எனக்கு தேவையில்லை. அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன், கொல்லேன், உன்னுடைய வடிவம் தவிர வேறு வடிவத்தை நான் கொள்ள மாட்டேன். ஆனால் வில்லேன், பிரிய மாட்டேன்னு சொல்கிறார். எதை பிரிய மாட்டேன்னா, அன்பர் கூட்டம் தன்னை. அன்பர் கூட்டம்னா உன்னை வணங்குகின்ற, அம்பிகையை வணங்குகின்ற அந்த அடியார்கள் கூட்டத்தை வில்லேன், அந்த கூட்டத்தை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று அதுக்கும் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார். அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன். இது ஒரு முக்கியமான செய்தி. இதெல்லாம் சமய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள். பரசமயம் விரும்பேன்,
சில பேர் வேளாங்கண்ணிக்கு போய் கேண்டில் ஏற்றி முட்டிக்கால் போட்டு கும்பிடுவாங்க. நம்ம இந்துக்கள்லேயே இருக்கக்கூடிய பழக்கங்கள். இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு போவாங்க. பிற மத சடங்குகளை பற்றிய சில விஷயங்களை கூட தங்கள் வீடுகளில் கடைபிடிப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் இவர் செய்ய மாட்டேங்கிறார். பரசமயம் விரும்பேன். அதுக்காக ஒதுக்கிறது, அதுக்காக அவங்கள எதிர்ப்புக்கிறதுன்னு இல்லை. அந்த நம்முடைய மத நம்பிக்கை, நம்முடைய வழிபாடு நமக்கு, அவ்வளோதான். அது அவங்களுக்கான வழிபாடு. அந்த வழிபாட்டை நம்ம எடுக்கணுங்கிறதில்ல, அந்த மதத்தை நம்ம எதிர்க்கிறதில்ல. அதனுடைய வழிபாடு அவங்களுக்கு, நமக்கு அம்பிகையின் வழிபாடு மட்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறது. பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தனுக்கும் புறம்பே. மூவுலகு நமக்கு தெரியும். மேலே பூமி, பாதாளம், வானுலகம் என்ற இந்த 3 உலகங்களிலையும் அம்பிகை எப்படி இருக்கிறாள் என்றால், அந்த உலகங்களாகவும் இருக்கிறார், அந்த உலகத்திற்கு வெளியாகவும் இருக்கிறார். புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே. நம்ம மனசில் ஏற்படுகின்ற கல் அப்படின்னு சொன்னால் இங்கே ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். கல்லே அப்படிங்கன்னு போட்டிருக்காரு. கல்லேங்கிறது ஆனந்தம், இன்பம். இறைவனை நினைக்கின்ற பொழுது மனதிலே ஒரு ஆனந்தம் ஏற்படும். அது கொஞ்சம் தியான அனுபவம் உள்ளவர்களுக்கு அது நம்ம சொல்கிறது புரியும். தியானத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு விதமான இன்பம் இந்த உடம்புக்குள்ளே ஏற்படும். நம்முடைய அறிவிலே ஒரு இன்பம் ஏற்படும். அதனால தான் இந்த கதையே வந்தது. அப்படி ஒரு ஆனந்தத்தில் அனுபவித்து கொண்டு இவர் அபிராமியை நினைந்து தியானம் செய்து அந்த ஆனந்தத்தில் ஊறி திளைத்திருக்கும் போது தான் சரபோஜி மன்னன் இன்றைக்கு திதி என்ன என்று அவரை கேள்வி கேட்க இவர் பௌர்ணமின்னு சொல்ல இந்த கதைகள் எல்லாம் அதனால தான் ஏற்படுது. அப்போது உள்ளத்தே விளைந்த கல்லே, மனதிற்குள்ளே ஏற்படுகின்ற ஆனந்தம். அந்த ஆனந்தம் அம்பிகையினால் ஏற்படுகிறது. ஆனால் அந்த அம்பிகையே அந்த ஆனந்தம் என்று இவர் சொல்கிறார். கலிக்கும் கலியே அழிய என் கண்மணி, என்னுடைய கண்ணாக இருக்கக்கூடிய பெருமாட்டி என்று இதை சொல்லுகிறார். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. இது முதல் பாடலுக்கு தொடர்ச்சியாக இந்த பாடல். முதல் பாடலில் கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வெல்லேன் பரசமயம் விரும்பேன் அப்படின்னு முதல்ல சொன்னதை திருப்பி இங்கேயும் சொல்லுகிறார். அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. அமரர் பெருவிருந்து, தேவர்களுக்கு விருந்தாக ஆனவள் அம்பிகையினுடைய அந்த அழகு வடிவம் தேவர்களுக்கெல்லாம் பார்ப்பதற்கு, கண்ணினாலே பார்ப்பதற்கு பெரிய விருந்து போன்று இருக்கக்கூடியதான். அப்படிப்பட்ட அழகுடையவள். அவள் எப்படிப்பட்டவள்? மணி, மணின்னா இங்கே மரகத மணியாக, மாணிக்க மணியாக இருக்கக்கூடியவள். மணின்னா மாணிக்கம், மாணிக்க மணியாக இருக்கக்கூடியவள். அந்த மாணிக்கத்தினுடைய பிரகாசம் எவ்வளவு சிறப்பானதோ அவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடியவள். ஒளிரும் மணி புனைந்த அணியே, அந்த மாணிக்கத்தை ஒரு ஆபரணத்திலே, ஒரு நகையிலே அதை மணியாக வைத்து அந்த ஆபரணம் எவ்வளவு சிறப்பாக இருக்குமோ, தங்கமும் மணியும் கலந்த அந்த ஆபரணம் எவ்வளவு பார்ப்பதற்கு சிறப்பாக பிரகாசமாக அழகாக இருக்குமோ அப்படிப்பட்டவள். அணியும் அணிக்கழகை. இது இன்னொரு சிறப்பு சொல்கிறார். அந்த அணிக்கு சிறப்பு இது அம்பிகையை அணிந்திருப்பதனால். ஒரு மாணிக்க மாலையை அம்பிகை அணிந்திருந்தால் அந்த மாணிக்க மாலை சிறப்பாக தோன்றுவதற்கு காரணமே அம்பிகையின் அழகு என்று சொல்லுவார். அந்த மாதிரி அணியும் அணிக்கு அழகை அணுகாதவர்க்கு பிணியே. உன்னை யார் வணங்கலையோ அவங்களுக்கு பிணியே அப்படின்னா இது கொஞ்சம் முரண்பாடாக தெரிகிற மாதிரி நமக்கு தோணுது. கும்பிடலைன்னாக்கா அவங்களுக்கு பிணின்னா, இங்கே பிணி என்பது பிறவி பிணியை சொல்லுகிறார். பொதுவாக நம்ம இதில் சொல்லுகின்ற போது பிணி என்பது வேறு, நோய் என்பது வேறு. பிணி என்பது மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடியது. பசிப்பிணி, பிறவி பிணி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மீண்டும் மீண்டும் வரக்கூடியது. பசி பிணின்னு தான் சொல்கிறது, பசி நோயின்னு சொல்கிறதில்ல. பசி பிணின்னா திருப்பி திருப்பி பசி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பிறவி பிணி மீண்டும் மீண்டும் வரக்கூடியது.
இங்கே அந்த மாதிரி பிணிக்கு அணுகாதவருக்கு பிணியேனா அம்பிகையை வணங்கினவர்களுக்கு அவள் முக்தி இன்பத்தை கொடுத்து விடுவாள். அப்போ பிறவி கிடையாது, பிறவி பிணி கிடையாது. அதனால் அணுகாதவருக்கு அந்த முக்தி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை, பிணிக்கு அவர்கள் ஆளாவார்கள். பிணிக்கு மருந்தே, அந்த முக்தியை தரக்கூடிய பெரும் மருந்து அம்பிகை மட்டும்தான். மாணிக்கவாசகர் சிவபெருமானை மருந்து என்று சொல்லுவார். அதைத்தான் இங்கேயே அம்பிகைக்கு மருந்து என்று இவர் சொல்லுகிறார். அமரர் பெரு விருந்தே, தேவர்களாலே விரும்பப்படக்கூடிய அம்பிகையே, உன் பாதத்தை, நின் பத்மபாதம், பத்ம என்றால் தாமரை பாதத்தை பணிந்த பின்னே நான் வேறொரு இடத்துல போய் நான் பணிய மாட்டேன். உன்னுடைய திருவடியை வணங்கின பிறகு வேறொருவருடைய திருவடி, வேறொரு கடவுளோ அல்லது வேறொரு அரசர்களோ பெரிய வள்ளல்களோ வேறு யாருடைய திருவடியும் நான் வணங்க மாட்டேன். அப்பரடிகள் சொல்கிறார், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நடலை எல்லோம் ஏமாப்போம் பிணி எறியோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாம் ஆர்க்கும் குடியல்லால் தன்மையான சங்கரன் நற்சங்கவன் குழை ஓர்காதில் தோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே. அப்பரடிகள் பாட்டு. சிவபெருமான் காதிலே சங்கம் வெள்ளை சங்கினால் ஆன குழையை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானை சார்ந்த பிறகு நாம் வேற யாருக்கும் அடிமை இல்லை, வேற யார்கிட்ட நம்ம சார வேண்டியதில்லை என்று அப்பரடிகள் சொல்கிறார். அதைத்தான் இங்கேயும் பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்று சொல்லுகிறார். பின்னே தெரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. பின்னே தெரிந்துனா அடியார்கள் பின்னாக தெரிந்து, உன்னுடைய அடியார்கள் பின்னே சென்று வணங்கி அடியார் கூட்டத்துடன் இருக்கணும். தெரிந்து உன் அடியாரை பேணி, அந்த அடியார்களை கூட்டத்தோடு இருப்பது மட்டுமல்ல, அடியார்களுக்கு தொண்டு செய்யணும். பிறப்பறுக்க அந்த மாதிரி தொண்டு செய்யறதுனால என்ன கிடைக்கும்னா பிறப்பு அருந்து போகும், நம்முடைய பிறந்து பிறந்து இறக்கின்ற தன்மை மாறி போகுமா. வடமொழியில் ஒரு ஸ்லோகம் உண்டு. சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிశ్చலதத்துவம், நிశ్చலதத்வே ஜீவன் முக்திகி அப்படின்னு வடமொழியில் ஒரு ஸ்லோகம் உண்டு. அதாவது சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம், சத்சங்கம் சொன்னால் நல்ல அடியார்களுடைய தொடர்பு, மெய்யடியார்களுடன் நம்ம தொடர்பு இருந்தால் சத்சங்கத்வே. நிஸ்ஸங்கத்துவம், நம்முடைய உள்ளத்தில் எந்த விதமான சங்கல்பமும், அதாவது பிற எண்ணங்கள் வராது. அடியார்களுடன் இருக்கும்போது அடியார்கள் பெருமானை பாடுவது, பணிந்து ஏற்றுவது, தொண்டு செய்வது என்று இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே நம்மளும் அவங்களோட நம்ம ஆகும்போது நம்முடைய உள்ளத்தில் தனிப்பட்ட விதமான வேறு எண்ணங்கள் தோன்றாது. நிஸ்ஸங்கத்துவே. நிஸ்ஸங்கத்துவே நிர்மோகத்துவம். அப்போ நம்ம மனசில் அந்த மாதிரி வேறு எண்ணங்கள் தோன்றாத பொழுது நமக்கு மோகம் ஏற்படாது. மோகம்னு சொன்னால் ஆசை என்பது, இந்த இடத்துல ஆசை இருக்கு. அது வேணும், இது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நான் அதுக்காக செய்கிறேன், இவனை இப்படி பண்ணணும், அது அந்த சொத்தை அப்படி வாங்கணும், இப்படி பலவிதமான எண்ணங்கள் ஆசைகள் நம்ம மனசில் ஏற்படும் இல்லையா. அது அந்த மோகமானது. நீங்கள் நிஸ்ஸங்கத்துவே நிர்மோகத்துவம். அந்த நிர்மோகத்துவிலேருந்து நிశ్చலதத்துவம். சலதத்துவம்னு சொன்னால் மனசு அலைபாயுவது, மனதில் ஒரு நிலையாக இல்லாமல் வேறு வேறு சிந்தனைகள் ஏற்பட்டு அதற்காக அல்லாடுறது, அலைஞ்சு திரிகிறது, அதற்காக எல்லா விதமான தவறான செயல்களில் ஈடுபடுது. இப்படி நிశ్చலதத்துவம் நிர்மோகத்துவே. அடியார்களுடன் சேர்ந்தால் நமக்குன்னு தனி எண்ணங்கள் தோணாது, உயர்ந்த எண்ணங்கள், அடியார்களுடைய உயர்ந்த எண்ணங்கள் தோணும். அந்த உயர்ந்த எண்ணங்கள் தோன்றதுனால ஆசைகள் மோகம் விட்டு போகும். மோகம் விட்டு போவதனால நமக்கு நிశ్చலதத்துவம், நம்முடைய சலசலப்பு இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் போகும். நிச்சஞ்சலம்
என்ன செய்யும்னா ஜீவன் முக்தியை கொடுக்கும், நமக்கு பிறப்பு இல்லாத தன்மையை கொடுக்கும்னு அந்த வடமொழி ஸ்லோகம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். பின்னே தெரிந்து உன் அடியாரை பேணி பிறப்ப அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். இப்போ அம்பிகையை நான் வணங்குறேன் அப்படின்னாக்கா என்ன, எதனாலனா நான் ஏதோ ஒரு தவம் செய்திருக்கிறேன். இப்போ நம்ம சொல்கிறோம் சிவபெருமானை வணங்குவதற்குன்னா நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம், நாம் ஏதோ பல பிறவிகளில் செய்த ஒரு புண்ணியம். திருவாசகம் முற்றோதல் செய்கிறாங்க, திருவாசகம் தேவாரம் தான நூல்களெல்லாம் நம்ம படிக்கிறோம்னு சொன்னால் பல பிறவிகளில் ஏதோ ஒரு நன்மையை, நல்ல பூவெடுத்து ஏதோ ஒரு ஆலயத்தில் பெருமானுக்கு நாம் போட்டதனுடைய புண்ணியம்தான் இந்த பிறவியில் நமக்கு அந்த நூல்களை பற்றி கேட்பவோ அந்த நூல்களை படிக்கவோ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்படிங்கிறது முன்னே செய்த அந்த பூசை தவம். அதைத்தான் இங்கே சொல்கிறார், முன்னே தவங்கள். இப்போ அம்பிகையை வணங்குவது என்று சொன்னால் அது அவ்வளோ எளிதாக வந்துடாது, அதற்கு பெரிய தவம் இருக்க வேண்டும். அந்த தவத்தை நான் ஏதோ செய்திருக்கிறேன் போல தெரியுது. அதனால தான் முதல் மூவருக்கும் அன்னை, மூவருமானிய அரி அயன் ஒருத்திரன் என்று சொல்லக்கூடிய 3 பேரையும் தோற்றுவித்தவளாகிய ஆதி சக்தியாகிய அன்னை உலகுக்கு அபிராமி என்னும். அந்த ஆதி சக்தியானவள் உலகத்துக்கு எப்படி தெரிகிறாள் என்றால் அபிராமி என்ற பெயரிலே சாதாரணமானவளாக நம்முடைய ஆலயங்களிலே பார்க்கக்கூடியவளாக இருக்கிறாள். ஆனால் அவள் யாருன்னா முதல் மூவர், இந்த உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குகின்ற அழிக்கின்ற ஒருத்திரன் முதலான 3 பேரையும் பெற்ற ஆதி பராசக்தி அவள். அப்படிப்பட்டவள். இனி உன்னை யான் மறவாமல் நின்று தோணி. இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னை நான் வழிபாடு செய்கிறேன்னாக்கா ஏதோ நான் ஒரு புண்ணியம் பல பிறவிகளில் செய்திருக்கிறோம், அதனால் உன்னை வணங்குகின்ற வாய்ப்பு, உன் நாமத்தை சொல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. தவங்கள் முயன்று கொண்டேன்னு தெரியுது. அதனால் இந்த தவத்தை நான் இன்னும் பெருக்கி இன்னும் உன்னுடைய திருவடியை அடையணும் அப்படின்னாக்க உன்னை மறவாமல் நின்று ஏற்றணும். அதை நான் செய்வேன் என்று இங்கே ஒரு சங்கல்பம் சொல்லுகிறார். இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. நமக்கு ஞாபகம் சுந்தரர் பெருமான் சொல்கின்ற மாதிரி நற்றவா உன்னை நான் மறக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று பெருமானை நினைக்காமல் வேறு யாரை நான் நினைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இதில் பொன்னார் மேனியனை பதியத்தில் யாரை நான் நினைக்கேனே என்று சொல்வார், உன்னை மறக்க மாட்டேன் என்பதை சொல்லுவார். அதுதான் இங்கேயும் இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவனே என்று அபிராமி பட்டர் அம்பிகையின் திருவடியை போற்றி வணங்கி உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்து உன்னை யான் மறவாமல் ஏற்றுவேன் என்று சங்கல்பமாக சொல்கிறார். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தில் அடுத்த மற்ற பதியங்களை பற்றி நாம் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.